விக்ரமாதித்யனும் வேதாளமும். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயருக்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரியா இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கட்டும், ஹாரர் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி பார்க்க. இன்னைக்கு எபிசோட் சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. நம்மளோட எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நான் விக்ரமாதித்யனும் வேதாளமும் சொன்னேன்னு, ஒருவேளை அந்த கதையை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, இந்த விஷயத்த நான் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் பேச போகிறேன். இப்போ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நானே ஒரு ஃபியூ ஸ்டோரிஸ் இதை பற்றி பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. ஏன் விக்ரமாதித்யனும் வேதாளமும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ரீசன்ட்லி இந்த சோஷியல் மீடியாவில் நான் ஃபியூ வீடியோஸ் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே எல்லாமே ஒரு கதை சொன்னாங்க. ஓகே, அந்த கதை என்ன கதைனா ஈகிள் அண்ட் க்ரோ பற்றி, அதாவது கழுகும் காக்காவை பற்றியும் ஒரு கதை. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்னைக்கு எபிசோட் சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு எபிசோட் செஞ்சதில்லை. ஈகிள் அதாவது கழுகு எவ்வளவு உயரமா பறக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் அதோட இரையை தேடி அது வரும்போது கொஞ்சம் கீழே பறக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த காக்கா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கழுகோட முதுகுல போய் உட்காந்துக்கும். அதாவது அதோட தலைகிட்ட போய் உட்காந்துக்கும். ஸோ அதோட தலைகிட்ட அது கொத்திக்கிட்டே இருக்கும். நீ எப்படி என்னை கொத்தலாம், பதிலுக்கு நானும் உன்னை கொத்துவேன், இல்லை கீழே தள்ளி விடுவேன், அப்படிலாம் எதுவுமே அந்த கழுகு பண்ணாதான். ஸோ கழுகு என்ன பண்ணுன்னா, இன்னும் மேலே உயரமா உயரமா பறக்க ஆரம்பிக்குமா. ஸோ அந்த மாதிரி உயரமா பறக்கும் போது என்ன நடக்கும்னா, ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கும் போது இந்த காக்காவால் ப்ரீத் பண்ண முடியாம அதுவே தானா கீழே விழுந்துருமா. இந்த ஸ்டோரிக்கும் விக்ரமாதித்யனும் வேதாளத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா? விக்ரமாதித்யன் வேதாளம் கதையில விக்ரமாதித்யனோட முதுகுல அந்த வேதாளம் ஏறிக்கிட்டு விக்ரமாதித்யனுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கேள்விக்கு பதில் தப்பா சொல்லும் போது அது திருப்பியும் அந்த மரத்துல போய் உட்காந்துரும். இப்படிதான் கதை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரு நம்மளோட வாழ்க்கையிலயும் இருப்பாங்க. நம்ம செய்யற விஷயங்களை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி, அது நீ செய்யறது தப்பு, நீ சரியான விஷயம் தான் செய்யறியா அப்படின்னு சொல்லி அவங்க மரத்துல போய் உட்காடுறாங்களோ இல்லையோ, நம்மள திருப்பி அந்த மரத்துக்கு எங்கேருந்து வந்தோமோ, எவ்வளவு முயற்சி பண்ணி வந்தோமோ அதே இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்குன்னு நான் எந்த மனிதரையோ காக்காக்கோ இல்ல வேதாளத்துக்கு ஒப்பீடு செய்யல. நான் சொல்ற விஷயம் என்னதுன்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்ப கழுகு மாதிரி இருக்க கத்துக்கணும். என்னதான் காக்கா தான் மேலேயே உட்காந்து தன்னை கொத்தனாலும் தன்னோட பவர் என்னதுன்னு அந்த கழுகுக்கு தெரியும். அந்த பவரை தான் அது காமிச்சிச்சே தவிர அந்த காக்கா கூட இறங்கி சரிசமமா சண்டை போடல. அவங்க எப்படி என்னை அப்படி பேசலாம், அவங்க எப்படி என்னை அப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காம இதை ஒரு சிச்சுவேஷனா பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது இதுதான். இதை ஒரு சிச்சுவேஷனா பாருங்க. இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கத்துக்குங்க. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து எப்படி வெளியாகணும், இதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்கன்னு பாருங்க. எல்லாமே சிச்சுவேஷன் தான். இங்கே எதுவுமே எண்ட் ஆஃப் லைஃப் இல்லை. அது ஒரு சிச்சுவேஷன், இதுவும் கடந்து போகும். எப்போதுமே எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிச்சுவேஷன் தான். இது கடந்து போயிடும். அது சந்தோஷமான மூமெண்டாக இருந்தாலும் கடந்து போயிடும், கவலையான மூமெண்டாக இருந்தாலும் கடந்து போயிடும். இது ஒன்றும் எண்ட் ஆஃப் லைஃப் இல்லை. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்னு பாருங்க. இஃப் யூ ஃபீல் லைக் ஸ்டக், யூஸ் திஸ் மெத்தட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸை நான் உங்ககிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ரீசன்ட்லி ஒரு மதர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, என்னோட எபிசோட்ஸ் எல்லாமே அவங்க பிள்ளைங்களோட உட்காந்து பார்ப்பாங்கன்னு. பிள்ளைங்களுக்குலாம் என்ன வயசுன்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு ஒரு 11 வயசுலேருந்து 15 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் இங்கே சேர்க்குற விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நான் பார்க்குற விஷயங்களை உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி பற்றி பேசலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ் நான் அடிக்கடி போடுறது உங்களுக்கு ஓகேவானோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.